விடுதலை புலிகள் மீதான தடையை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களுடைய நிகழ்ச்சியுடைய சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலையை தொடர்ந்து விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு மத்திய அரசு தடை விதித்தது. இந்த தடையை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீட்டிக்க உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு தீர்ப்பாயத்தை மத்திய அரசு அமைத்திருந்தது. கடந்த 2014ஆம் ஆண்டு நீதிபதி ஜிபி மிட்டல் தலைமையிலான தீர்ப்பாயம் விடுதலை புலிகள் இயக்கத்திற்கு விதிக்கப்பட்ட தடையை நீட்டிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பித்தது. இந்த உத்தரவை எதிர்த்துதான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைகோ இந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்தார். அதாவது பல ஆண்டுகளாக நிலவில் இருந்த இந்த வழக்கு இன்று மீண்டும் நீதிபதிகள் அனிதா சுமத் மற்றும் சுதீப்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிமுக பொதுச் செயலர் வைகோ இன்று நேரில் ஆஜராகியும் இருந்தார். மத்திய அரசு தரப்பில் இந்த மனு விசாரணைக்கு ஏற்கத்தக்கது அல்ல, அதாவது ஏற்கனவே டெல்லி உயர்நீதிமன்றம் வைகோ ஆட்சேபனை மனுவை நிராகரித்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டார். குறிப்பாக வைகோ இந்த விவகாரத்தில் எந்த வகையில் பாதிக்கப்பட்ட நபர் அல்ல என்றும் இதன் 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு மீண்டும் பல முறை இது நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த ஒரு உத்தரவை அறிவிப்பை எதிர்த்து இவர் வழக்கு தொடரவில்லை. 2014ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பு தற்போது காலாவதியாகிவிட்டது என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. வைகோவை பார்க்கும்போது, அதாவது தான் விடுதலை புலிகள் ஆதரவாளர் என்றும் ஏற்கனவே தீர்ப்பாயத்தில் தான் ஆஜராகியுள்ளதாகவும் குறுக்கு விசாரணை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் அந்த விடுதலை புலிகள் போராட்ட வரலாற்றை இன்று நீதிமன்றத்தில் விவரித்திருந்தார். இந்த 2 தரப்பு வாதங்கள் கேட்ட நீதிபதிகள் 2024ஆம் ஆண்டு தற்போது தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் 2014ஆம் ஆண்டு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த ஒரு வழக்கு விசாரணைக்கு தகுந்த அல்ல, செல்லத்தக்கது அல்ல என்று தெரிவித்து வைகோ வழக்கை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி.